எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் யாழ்ப்பாணத்து ஃபிஷ் பேட்டிஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முதல்ல தேவையான அளவு மாவை எடுத்து அதுக்குள்ளே நான் ஒரு முட்டை போடுறேன். எவ்வளவு மாண்டாலும் பரவாயில்லை, ஒரு முட்டை போடுறேன். ஒரு முட்டையும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்க்குறேன். சேர்த்து இந்த முட்டையும் மாவும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு சும்மா நார்மல் தண்ணி, எங்களோட ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற நார்மல் பச்சை தண்ணி சேர்த்து தான் இதை குழைக்க போகிறேன். இந்த மாவை குழைக்க தண்ணி விட்டு நல்லா திரண்டு வந்த உடனே சைட்டில் இருந்து எடுத்து நடுவில் அமர்த்தி குழைக்கணும். அந்த டெக்னிக் தான் அந்த ஏரை உள்ளுக்கு விட்டு குழைக்க அந்த சாஃப்ட் ஆகும். அப்போ நான் சைட்டில் இருந்து எடுத்து குழைப்பேன் பாருங்க. அதுக்கு முதல் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். ஏன்னா அது ரோல் பண்ணிக்க கொஞ்சம் முட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதை சைட்டில் இருந்து எடுத்து நடுவில் விட்டு குழைக்கணும். அப்போ தான் அந்த உள்ளுக்கு போய் அந்த சாஃப்டாக வரும். குழைச்சா பிறகு நான் மேலே கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு நாங்கள் அதுக்கு தேவையான கறியை செய்ய போகிறேன். அந்த எண்ணெய் பூசுறது அந்த காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெயை பூசி போட்டு நான் மூட போகிறேன். மூடி வச்சுட்டு இனி கறி செய்கிறதுக்கு தேவையான சாமானை பார்ப்போம். இதுக்கு ஒரு வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நல்ல சின்ன வெட்டணும். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடாமலும் விடலாம், இல்லை கூடவும் போடலாம், அது உங்களோட விருப்பம். மற்றது காலிக்கும் உள்ளி கொஞ்சம் சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட உருளைக்கிழங்க அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சு அதுக்கு தேவையான அளவு மிளகு சீரகத்தூளும் தனி மிளகாய் பவுடரும் கொஞ்சம் சேர்க்குறேன். அது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பும் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன், கறி பவுடர் இல்லை. இதுக்கு நான் ஜாக் மேக்ரல் மீன் தான் பாவிக்கிறேன். உங்களுக்கு டூனா விருப்பம்ண்டா டூனாவில் செய்யலாம். என்ன மீன் கிடைக்குதோ ஃப்ரெஷ் மீனில் கூட செய்யலாம். அதை அவிச்சு ஃப்ரெஷ் மீனண்டா அவிச்சு வைக்கணும். இதண்டா அந்த முள் எல்லாம் எடுத்து தோல் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி மசித்து வச்சுருக்கிறேன். இப்போ சட்டியை நல்லா காய விட்டுட்டு அதுக்குள்ள வழக்கம் மாதிரி நான் பாவிக்கிற தேங்காய் எண்ணெயை தான் பாவிக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு கடுகு கொஞ்சம் போட்டு வடிக்க பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் உள்ளியையும் அதுக்கு வதக்கினா தான் அந்த உள்ளிൻ്റെ வாசம் வரும். நான் அடுத்ததாக உள்ளி போட போகிறேன். கடுகு வடித்தோடனே உள்ளி போட போகிறேன். உள்ளியும் பொரியேக்க கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட போகிறேன்.
பொரிஞ்சு நல்ல வாசம் வரைக்கும் இனி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். நல்லா வதங்கி வார நேரத்தில் நான் மசித்த உருளைக்கிழங்கையும் அந்த க்ளீன் பண்ணின டின் ஃபிஷ்ஷையும் அடுத்தடுத்து போட்டு நல்லா மசிக்க போகிறேன். ஏற்கனவே நான் மசிச்சு தான் இருக்குது. ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பீசஸ் இருந்தால் அதை மசிச்சுட்டு அதுக்குள்ளே இப்போ மீனையும் போட போகிறேன். மீன் போட்டாச்சு. இனி ஹீட் தேவையில்லை. மெல்லிய ஹீட்டில் அந்த சட்டின்ற ஹீட்டிலேயே அவ்வளவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வர நல்ல வாசம் வரும். நான் இதுக்கு தண்ணி சேர்க்கல. கொஞ்சம் லிக்யூட்டாக இருந்தால் சில நேரம் அது பேட்டிஸுக்களால் ஒழுகாக பார்க்கும் பொரிக்கிற நேரத்தில். அப்போ தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் ட்ரையாக தான் இந்த ஃபிஷ்ஷை எடுக்கிறேன். இப்போ இந்த பேட்டிஸுக்கான ஃபிஷ் கறி ரெடி ஆகிட்டு, இப்போ குழச்சி வச்ச மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் திருப்பி ஒருக்கா அதே மாதிரி சைட்டில் இருந்து எடுத்து குழச்சா இன்னும் சாஃப்டாக வரும். எடுத்து இனி கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து ரோல் பண்ண போகிறேன். ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் மாவை போட்டுட்டு ரோல் பண்ணோம். ரோல் பண்ணிவிட்டு அந்த பேட்டிஸ் மோல்டில் பேட்டிஸ் அச்சில் வச்சு அதை வச்சுட்டு தேவையான அளவு கணக்க கறி போட்டால் அது பற்றி பொரிக்க வடிக்க பார்க்கும். அதால் ஒரு அளவான கறியை போடுவோம். அமர்த்தி மூடிட்டு எக்ஸ்ட்ரா மாவை வடியில் எடுப்போம். பார்த்திங்களா, நல்லா ஸ்மூத்தாக நல்லா நீட்டாக பேட்டிஸ் ரெடி. இப்போ சின்ன பிள்ளையார் சில நேரம் உரைப்பாக இருக்குது அப்படி அண்டு விரும்பாட்டி நான் அதுக்குள்ளே கொஞ்சம் சீஸ் போட்டு செய்ய போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சீஸை ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு நார்மல் பேட்டிஸ் மாதிரியே மூடி பொரிக்க போகிறேன். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினா. வெளியில் பார்க்க ஒரு வித்தியாசமும் தெரியாது, அதே மாதிரி தான் இருக்கும். அதை செப்ரேட்டாக வச்சுட்டேன். இப்போ ஃபிஷ் பேட்டிஸும் அந்த சீஸ் போட்ட பேட்டிஸும் ரெடி ஆகிட்டு இனி பொரிக்க போகிறேன். அதை எண்ணெயை நல்லா கொதிக்க விடணும். முதல்ல டோவண்டை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வேற எடுக்க சரியாக இருக்கும்.
எல்லா பக்கமும் ஈக்குவலாக பொரிகிற மாதிரி திருப்பி திருப்பி விடணும். விட்டுட்டு நல்லா ப்ரௌனாக வந்துட்டுது. இனி எடுக்கிற டைம் பேட்டிஸ் ரெடி. நீங்கள் ஸ்நாக்ஸாக பாவிக்கலாம், டின்னராக கூட பாவிக்கலாம். இது ரொட்டியும் கறியும் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டின்னருக்கு கூட இப்படி பாவிக்கலாம். சீஸை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா வந்திருக்கு. பார்த்திங்க, பிள்ளைகளுக்கு கூட விருப்பமாக இருக்கும். அவை இந்த உரைப்புகள் சாப்பிடாட்டி இந்த சீஸ் பேட்டிஸ் அவைக்கு விருப்பமாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் சீஸ் போட்டு செய்தேன். ஓகே, ஃபிஷ் பேட்டிஸ் ரெடி.